பார்த்தா ஹீரோயினை விடாம ஹீரோயின் கிட்டயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க பக்கத்துலயே நின்னுகிட்டு இருக்கான். பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்ப ஹீரோ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கேட்ட, நேத்து நைட்டு நடந்ததுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இதுல 2 மில்லியன் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். ஹீரோயின் செம்ம கடுப்பாடுறா. அடே, என்னை யாரை நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. இல்ல இல்ல, நீ தப்பா நினைச்சுக்காத. இத கல்யாண கிஃப்டா தான் உனக்கு குடுக்குறேன். எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை முறை பார்த்தது உடனேயே எனக்கு காதல் வந்துருச்சு உன் மேல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அடே தம்பி, உன் பேர் என்னடா அப்படின்னு கேக்குறா. என்னோட பேர் லீ. என்னோட ஃபேமிலி இந்த ஊர்லயே பெரிய ஃபேமிலி. அவங்க பண்ற எல்லா பிசினஸ்க்கும் நான் தான் ஒரே வாரிசு. சோ நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் சீக்கிரமே எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது உன் வயசு என்ன அப்படின்னு கேக்குறா. எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான், ஓ 25 வயசா, நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ என்னை விட ரொம்ப சின்ன பையன், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ற ஹீரோயின். அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, உனக்கு என்ன வயசு சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் உடனே சொல்றதுக்கு யோசிக்கிறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, இது பாரு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். காதல் கல்யாணம் இதுல பாத்தீங்கன்னா அழகும் கிடையாது, வயசும் கிடையாது, பணமும் கிடையாது. இது எல்லாத்தையும் மீறி வர்றதுதான் உண்மையான காதலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயங்கரமா பிளாட் ஆயிரா இவன் பேசுறதை கேட்டு. இப்பதான் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேருமே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு என் பையன் கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன், பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சான்ஸே இல்ல, நம்மளும் இத்தனை வருஷமா அவனுக்கு எத்தனை பொண்ணுங்களை காமிச்சிருப்போம். ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணுங்க யாரையும் அவனுக்கு பிடிச்சதே கிடையாது. இப்பதான் முறையா அவனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா, அப்படி இப்படின்னு இவங்க கற்பனையில விட்டா எலான் மஸ்கோட பொண்ணையே கேட்பாங்க போல, அந்த அளவு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஹீரோ அம்மா உங்களோட மருமகளை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு நிக்க வைக்கிறான். அவ்வளவுதான், அப்பாவும் சரி அம்மாவும் சரி அலண்டு போயிடுறாங்க. அம்மாவால கொஞ்சமும் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஹீரோன்னு நீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஷாக்கா பாக்குற. இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கேஷுவலா, அப்படியா நீங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா, ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா, சூப்பர், பரவாயில்லையே, அப்ப நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒத்து போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் ஜாலியா இருக்கான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுடா தங்கம், போய் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வாயேன் அப்படின்னு ஹீரோவை அனுப்புறாங்க.